உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது உங்களுடைய எனர்ஜி லெவல் ட்ராப் அவுட் ஆகவே கூடாது. அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு குறையாம இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் உணவு முறைகள் இருக்கணும். அப்போ இந்த 7 வகையான பழச்சாறுகள நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் உங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கும். யாரெல்லாம் இந்த 7 வகையான ஜூஸ் குடிக்கலாம்? முக்கியமாக பார்த்தோம்னா, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு டாக்டர். யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்கு. சிகேடி பிரச்சனை இருக்கு. ஜிஎஃப்ஆர் குறைவா இருக்கு. புரோட்டீனூரியா கண்டிஷன் இருக்கு. இந்த மாதிரியான சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பிளாடர்ல நமக்கு ப்ராப்ளம். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்க மருந்துகள் எடுங்க, உணவு எடுங்க. இந்த 7 வகை ஜூஸ் தவறாமல் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் எந்த அளவு குடிக்கணும்? சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, பாதிப்பு இருக்கிறவங்க 100 ml தினம்தோறும் இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கலாம். இந்த ஜூஸில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, பால் சேர்க்கக்கூடாது. பழத்தை சாறாக எடுத்து அப்படியே நீங்கள் குடிக்கணும். 100 mlங்க டெய்லி ஏதாவது ஒரு டைமில். ஏன்னா அப்படி குடிக்கும்போது நமக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கிட்னியோட ஃபங்க்ஷன், ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ அது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பழச்சாறுகளை நீங்கள் பருகுவது முக்கியமானது.